அல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் மட்டுமாய் நடத்தின நம்மை எவ்வளவு விசேஷமானவர். ஆமென். நமக்கு ஜீவனை கொடுத்து நமக்கு நம்மை ஆளுகை செய்து கொண்டு ஆமென் ஆளுகை செய்து கொண்டு அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை என்னவென்றால் கம்பேரிசன். இங்கிலீஷ்ல கம்பேரிசன் சரியான வார்த்தை. அதாவது தேவனுக்கு முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக இயேசுவோடு ஒத்து போகுதல். ஆமென். இயேசுவோட ஒத்து போகுதலை நாம் எப்படி நம்ம இருக்கிறோம் என்று நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 54ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். இயேசு பிரத்யுத்தரமாக என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர் அவரை உங்கள் தேவன் என்று நீங்க சொல்றீங்க. ஆமென். கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. உங்கள் மன்னேசியர்களே, அன்பின் பரலோக தந்தையே, தகப்பனே, நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அப்பா உம்மை துதித்து பாட, உம்மை தகப்பனே உம்மை ஆராதிக்க நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி. எங்கள் இயேசுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்கள் இயேசுக்கு தகப்பனே இந்த உலகத்தில் வெளிச்சமாக இருந்ததுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, பாப்பா பிதாவை யெகோவா ஈரே எங்களை காண்கிற நல்ல தெய்வமே உமக்கு நன்றி. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா மனுஷகுமாரனுடைய ரூபத்தில் நீர் பார்க்க வேண்டும் என்று உடைய இருதய வாஞ்சிக்க கூட நன்றி செலுத்துகிறோம். அதற்காகவே எங்கள் இயேசுவை நீர் உலகத்துக்கு அனுப்பினுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்க பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரை பொருட்படுத்திக்கொள்ளும். பேசும்போது நான் அல்ல தகப்பனே, உங்களுடைய பரிசுத்த பரிபூர்ண ஆவியானவரை கொண்டு நீர் பேசும்போதற்காக கூட நன்றி. ஜெபத்தினால பிதாவே, ஆமென். இதோ இயேசு சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? அந்த ஜனக்கூட்டத்தாருக்கு மத்தியில இயேசு விசேஷமாக சொல்றாரு. இயேசு ஸ்பெஷலா சொல்றாரு. இயேசு பிரதியுத்தரமாக, அதாவது ஸ்பெஷல் கடிதம். இயேசு பிரதி உத்தரமாக என்னை நானே மகிமைப்படுத்தினால், படிங்க, அந்த மகிமை வேஸ்ட். என்னை நானே மகிமைப்படுத்திக் கொண்டால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என்னை அனுப்பினவர், என் பிதா, என் அப்பா என்னை மகிமை படுத்துகிறவர் அவரை ஆமென் அவரை உங்கள் தேவன் என்று நீங்க சொல்றீங்க. ஆனா இல்ல. ஆனா என்னுடைய தேவன் சொல்றீங்க. ஆனா இல்ல. அதை இயேசு மறைமுகமா சொல்றாரு. நீங்க என்னுடைய தேவன், என்னுடைய அதாவது என் பிதா என்னை மகிமைப்படுத்துறாரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? என் பிதாவை தேவன் என்று நீங்க சொல்றீங்க. ஆனா இயேசு அங்கதான் ஸ்பெஷல் நிக்கிறாரு. ஸ்பெஷலா அந்த வார்த்தை விசேஷமா சொல்றாரு. நானே உலகத்தின் ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றி நீங்க வரல. என்னை பின்பற்றி நீங்க வரல. அதாவது என்னுடைய ரூபத்துல நீங்க இல்ல. அவர் தெளிவுபடுத்துறார். என் பிதா என்னை மகிமைப்படுத்துறார்னா தன்னுக்குள்ள இருக்கிற மனுஷகுமாரனை அவர் மகிமைப்படுத்துறார். தனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவரை, அவர் பரிபூர்ண ஆவியானவர், அவர் மகிமைப்படுத்துறார். இந்த உலகத்திலே தன்னுடைய உருவத்தை, தன்னுடைய சரீரத்தை அவர் பிரதிபலிக்கிறார். அந்த இயேசு சொல்ற அந்த உண்மையுள்ள வார்த்தை பாருங்க. தன்னுடைய மகிமை இல்ல, என்னை மகிமைப்படுத்தினால் நான் வெறுமான பாத்திரமா தான். இந்த உலகத்தோட பாருங்க, இயேசுவோட இடத்துல இருந்து பார்த்தா வச்சுங்களேன், நம்ம அதில் பிடிக்க முடியுமா? அவர் செய்த அற்புதங்கள் செய்தார்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், செய்தார்னா நம்மளால பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியுமா சொல்லுங்க?
அந்த மகிமை எங்கிருந்து வருதோ அந்த மகிமை அவருக்கே மகிமை செலுத்துறாரு, தன்னுக்குள்ள வச்சுக்கல. இப்ப இந்த உலகத்தால் இருக்கிற அந்த பெருமை என்னன்னா, அங்க ஒரு பெருமையை ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்தின் பெருமை அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கு. இந்த உலகத்தினால இருக்கிற அந்த பெருமை எல்லாம் எனக்கானது கிடையாது. ஆனா நீங்க என் பிதாவை, என்னுடைய பிதா தான் உங்களுடைய தேவன் சொல்றீங்க. ஆனா நான் மத்தியில இருக்கிறேனே, என்னுடைய சரீரம் உங்களுக்குள்ள இல்லையே. அவர் தெளிவா மக்கள் மத்தியில சொல்றாரு. அப்போ இதுவரைக்கும் தேவனை நாங்க முழு யூதர்களுள்ள சண்டை பொறாமை எல்லாமே வந்துச்சு. அப்ப நாங்க இதுவரைக்கும் எங்களுடைய பிதாவை நாங்கள் மகிமைப்படுத்துறது வீணா இருக்கா? டைரக்டா டிரான்ஸ்ஃபார்மர்ல பவர் பிளான்ட்ல கைய வைக்கிறதுக்கும் சுவிட்ச் போர்ட்ல கைய வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? டைரக்டா பவர் பிளான்ட்ல அந்த கரண்ட் எல்லாம் உற்பத்தி ஆகும்ல, அங்க போய் கைய வைக்கிறதுக்கும் சுவிட்ச் போர்ட்ல கைய வச்சா சாக்கடிக்குமா? அடிக்காது. அங்க வச்சா பீஸ் போயிடும். அதாவது அந்த மொத்தமா நம்மளுடைய சரீரமே மொத்தமா க்ளோஸ் ஆயிடும், எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். ஆனா இயேசு என்ன சொல்றாரு? நீங்க என்னை பின்பற்றி வாங்க சொல்றாரு. அந்த மகிமை அது மனுஷனை தொட்டால மனுஷனுக்குள்ள இருக்க ஆவி, அந்த அசுத்த ஆவி தலைதெறிக்க ஓடும். இது தேவனுடைய ஆவி பிறரை என்ன பண்ணும்னா உயிர்ப்பிக்கும். நம்மளுடைய வார்த்தை சொல்லும் போது நமக்குள்ள இருக்க வார்த்தை பிறரை உயிர்ப்பிக்குதா? சொல்லுங்களேன். அந்த ஒருவேளை நமக்குள்ள இருக்கிற இந்த வார்த்தை பிறகு ஒரு ஆறுதல் வந்துச்சுன்னா, ஒரு சமாதானம் வந்துச்சுன்னா, அப்போ தேவ ஆவியானவர் செயல்படுறாரு. ஆனா யூதருக்குள்ள அந்த சண்டை சச்சரவு, பொறாமை, இந்த குற்ற உணர்வு, இந்த குச்சி வச்சு குத்துறது, நிறைய வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய ஆவி இல்ல. கீழே இருக்க வசனம் படிங்க. ஆயினும் நீங்கள் அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அங்க அண்டர்லைன் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். படிங்க. நான் அவரை அறிந்திருக்கிறேன், அவர் அறியேன் என்று சொல்வேன் என்று பாருங்க. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? நான் தேவனை தொழுது கொள்கிறேன் என்று யூதர்கள் சொல்றாங்க. தேவனை தொழுது கொள்கிறேன் என்று, பிதாவை தொழுது கொள்கிறேன் என்று சொல்றாங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? தெளிவா சொல்றாரு பாருங்க. நானும் உங்களை போல அவர் பிதாவை பார்க்கல, தன்னுடைய தகப்பனை பார்க்கல. இயேசு தன்னுடைய தகப்பனை பார்த்த பிறகு அவர் சொல்றாரு பாருங்க, நான் கூட தேவனை தொழுது கொள்றேன், ஆனா நான் தேவனை பார்க்கலனா. அண்டல் சொல்லுங்களா? நானும் தேவனை பார்க்கலனா, நானும் உங்களை போல நான் ஒருவனா இருப்பேன். அந்த ஸ்பெஷாலிட்டி, அந்த கம்பாரிசன் பாருங்க, அந்த செப்பரேட் பண்றாரு. ஆமென். அவர் தன்னை யார் என்று வெளிப்படுத்துகிறார். அப்போ எப்பா இந்த உலகத்தார் மனிதர் சொல்வது, உங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியாதா? உங்க அப்பா யாருன்னு தெரியாதாரா? நீ யாரு? நீ எப்படிப்பட்ட ஆளு? நீ எங்க இருந்து வந்த? சொல்லுவாரா சொல்ல மாட்டாங்களா? அப்ப அந்த மனிதனுக்கு கொடுத்த சாட்சி. ஆனா இங்க இயேசு சொல்றாரு பாருங்க, என் அப்பா எனக்கு தெரியும்னா, என்னை அனுப்பினவர் யாருன்னு எனக்கு தெரியும். அறிஞ்சு சொல்றாரு, அனித்தரமா சொல்றாரு. எனக்கு கொடுக்கப்பட்ட மகிமை என்னோடது அல்ல, இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே என்னோடது அல்ல, என் பிதா எனக்கு கொடுக்கப்பட்டது, என் அப்பா எனக்கு கொடுத்தது. ஆமென். என் அப்பா எனக்குள்ள ஆவியானவர் பரிபூர்ண மனுஷகுமாரன் கொடுக்கப்பட்டது, கொடுத்தார் என்று அவரை மகிமைப்படுத்துகிறார். அப்போ இந்த உலகத்தின் பிதாவை எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு விஷயம் படிக்கலாங்களா? இந்த உலகத்தாரோட பிதா எப்படி இருக்காருன்ட்டு. ஆமென். அப்போ நம்மளுடைய அப்பா எப்படி இருக்கணும்? அப்ப இயேசு நமக்கு என்னவா இருக்கிறார்? இங்க
நம்மளுடைய சகோதரனுடைய கம்பாரிசன் பார்க்கணும், ஒத்து போவதில் பார்க்கணும். இயேசு என்னுடைய சகோதரன் என்று சொல்லும் போதுதான், அவர் தேவனே சொல்றதை விட அவர் என்னுடைய சகோதரன் சொல்லும் போதுதான் அந்த கம்பாரிசன் அடிக்கடிக்கு நம்மளை வந்து தேவ ஆவியானவரை கொண்டு அவர் அனல் மூட்டுகிறவராக இருக்கிறார். ஆமென். இயேசு என்னுடைய ஸ்தானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆமென். எத்தனை முறை சொன்னாரு, என்னுடைய இடத்தை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னா, மனுஷகுமாரன் இடத்தை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் ஆணித்தரமா சொல்றாரு. இது ப்ரூஃப் இந்த உலகத்துல சொல்ல முடியாத ஒரு இந்த வார்த்தை. ஆனாலும் நம்ம இத்தனை வருஷம் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய இந்த சபையில வருகிறோம், அந்த வார்த்தைகளை வருகிறோம். நம்ம எந்த அளவுக்கு மரணம் எப்போ வேணாலும் வரலாம், ஆனா இந்த நிமிஷம் விசேஷமான நிமிஷம். ஆமென். நம்ம இந்த உலகத்துல 7ஆம் நாளிலே கொடுக்கப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஏன் வந்து ஒரு மனுஷனுக்கு இல்லாத சந்தோஷம் வந்துடும், இல்லாத சுறுசுறுப்பு வந்துடும்? ஏன் சொல்லுங்க. எப்படிப்பட்ட சோர்வான நாள் இருந்தாலும் சரி, சோர்வான ஆளா இருந்தாலும் சரி, அவனுக்கு இருக்கிற அந்த எனர்ஜி எல்லாம் எங்கிருந்து வரும்னு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை தான் வரும். அங்கதான் வந்து ஒரு எனர்ஜி வந்து அவங்க பயன்படுத்துற முறை அங்க தேவன் சோதிக்கிறவரா இருக்கிறார். ஆமென். அந்த எனர்ஜி எல்லாம் தேவனால் கொடுக்கப்பட்டது. அந்த 6 நாளும் வந்து தேவன் வேலை செய்கிறார். அந்த 7ஆம் நாளிலே தேவன் ஓய்ந்திருக்கிறார், அதாவது ரெஸ்ட் எடுக்கிறார். அவர் ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் நமக்கு எனர்ஜி வருது. அவருடைய எனர்ஜியை நமக்கு கொடுக்கிறார். ஏன்? அவரை மகிமைப்படுத்துறது. அவர் மகிமைப்படுத்துறதுக்கு அவர் ஒரு வேலை, ஒரு 6 நாள் நீங்க வேலை செஞ்சிட்டீங்க. ஒரு வீடு கட்டுறதுக்காக என்னென்னவோ பிளான் பண்றீங்க, என்னென்னவோ எல்லாமே பக்காவா பிளான் பண்றீங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஒரு மூலையில ஒரு இடத்துல உட்காந்துட்டு நீங்க எல்லாமே அந்த ஒரு வீட்டை அந்த எப்படி இப்படி என்ன பண்றீங்க அப்படின்னா செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசிச்சு பார்க்கும்போது, யோசிச்சு பார்க்கும்போது இல்லை, அதாவது இந்த 6 நாள் வேலை செஞ்ச ஆட்கள் எல்லாருமே உட்கார்ந்து அந்த 7ஆம் நாளிலே அந்த மகிமையை நீங்க யோசிச்சீங்கன்னா அப்ப தேவனுடைய மகிமை வெளிப்படும். ஆமென். ஏன் அந்த தன்னுடைய வீடை இயேசு அந்த உலகத்துல எப்படி தன்னுடைய சரீரத்தை கட்ட வேண்டும் என்று அவர் தெரிஞ்சினால, ஆமென், பிதாவானவர் தன்னுடைய வீடை கட்டினார், பிதாவானவர் தன்னுடைய சரீரத்தை கட்டினார் என்று அந்த உறுதிப்படுத்துவர்கள் அந்த உண்மையுள்ள வார்த்தையை நமக்கு காண்பிக்கிறார். அந்த கம்பாரிசன், அந்த ஒத்து போகுதல், இயேசுவோட ஒத்து போகுதல், இயேசுவோட ஆவியோட ஒத்து போகுதல். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அநேக குஷ்டரோகி இருந்தாங்க. இப்போ குளத்துல போய் அந்த குளத்தை கலக்கிறதுக்கு ஒரு தேவதூதன் வர்றதுக்காக வெயிட் பண்ணியிருந்தார் ஒரு குஷ்டரோகி. வெகு நாட்களா படுத்திருந்தாரு. இயேசு தூரத்துல இருந்து வந்தாரு. எல்லாரும் கை கால இருக்கிறவங்க எல்லாரும் போய் முடுவங்க எல்லாமே வந்து போய் அந்த குளத்துல அந்த குளிச்சிடுறாங்க. ஆனா இவரால் படுத்தியா இருந்தவர் அவரால் போய் எந்திரிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் போது இயேசு தூரத்திலிருந்து வரார். தூரத்திலிருந்து பார்த்து அவரை தொடல, அவருடைய பார்வையில அவரை சுத்தமாக்கி எழுந்து நட, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு அந்த விசுவாசம் நமக்கு இருக்குதா? அவர் கற்றுதானே கொடுத்தாரு. அவர் வந்து உங்களுக்கு கட்டாயப்படுத்தல, அந்த கற்றுக் கொடுத்ததை நம்ம ஏத்துக்கலாம்ல, அந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம வளரலாம்ல. அந்த விசுவாசம் நம்ம விட்டு எவ்வளவு தூரம் இருக்குது? இன்னமும் எத்தனை காலம் நம்ம வந்து இந்த உலகத்துல அந்த வெறுமையா அந்த விசுவாசம் இந்த சின்ன சின்ன விசுவாசத்தை வைத்துக் கொண்டு, ஆமென், நீங்க தேவனுடைய அவர் இயேசு என்ன சொன்னாரு? நீதிக்குட்பட்டு தேவனை தொழுது கொள்ளுங்கள். நீதிக்கு விரோதமாக தேவனை தொழுது கொள்ள அவசியமே இல்லை. நீதியின் பிரகாரம் உலகத்தை நீங்க ஆளுங்க சொல்றாரு. நீதியின் பிரகாரமா இயேசு சொன்னாரு. இயேசு மனுஷகுமாரனா இருக்கிறாரு. அவருடைய ஆவி அவருடைய ஸ்தானத்தை கொடுத்திருக்காரு. அதுக்கு நீதி தானே. அந்த நீதியை நம்ம இந்த உலகத்தை சுதந்திரத்துக் கொள்ளாம நம்மளுடைய ஆவியானவருக்கு தானே இந்த உலகத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்க சொல்றாரு. நம்ம தான் ஆளணும். ஆனா சுயநலத்தின் ஆவிகள் ஆண்டு கொண்டிருக்கிறது. அவைகளுக்கு நாம இடம் கொடுக்கணும். சில நேரங்கள், எல்லா நேரங்களும் இல்லை, சில நேரங்களில் அவைகளுக்கு நம்ம இடம் கொடுத்துறோம்.
எத்தனை காலம் தான் அந்த சுயநலத்தின் ஆவிகளே ஆடுறதுக்கு அவர் தேவன் ஒத்துக்கொள்வாரா? சொல்லுங்க. இயேசு ஒருவரை தொட்டாலே அதாவது அந்த மனுஷகுமாரனுக்கு மாத்திரம்தான் போயிட்டு சேரும். ஆனா பிதாவானவர் தொட்டார். ஆமென். பிதாவானவர் தொட்டார் இந்த உலகம் முழுவதும் சுதந்திரத்துக் கொள்ளலாம். சொல்லுங்க. இயேசுவை யாரு தொட்டாங்களோ, ஆமென், இயேசுவை யார் பரிபூர்ணப்படுத்தினாங்களோ, இயேசுவை யார் உயிர்ப்பித்தாரோ, யார் உயிர்ப்பிக்கப்பட்ட, யாருனால் உயிர்த்தெழுத செய்யப்பட்டாரோ, ஆமென், இயேசுவை தானா எழுந்திருக்கிறார். அவர் உயிர்ப்பித்தார். அதாவது ஒருவர் பள்ளத்தில் உண்டானா அவரை எழுப்புறதுக்கு ஒரு பலம் தேவை. ஆமென். அது இந்த உலகத்தை பிரகாரம் கிரேனை யூஸ் பண்ணுவாங்க, ஏதாவது எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவாதி தேவன் ஆவியா எல்லா ஆவியானவருக்கும் இந்த பிள்ளைகளை அந்த யூதர்கள் சொன்னது போல நாங்க ஆதி முதல் கொண்டு நாங்க பிதாவை நாங்கள் தொழுது கொள்கிறோம் சொன்னாரு. ஆனா நீங்க என்ன பார்க்கல, என்னுடைய அப்பா பார்த்தவரை நீங்க பார்க்கல அப்படின்னு இயேசுவை தெல்ல தெளிவாக சொல்றாரு. அடுத்த வசனம் படிங்க. உங்கள் பிதாவாகிய என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி அவங்களுடைய அந்த குறுக்கு புத்தி எப்படி இருக்கு பாருங்க. இயேசு ஆபிரகாம் என்னுடைய நாளை காணுறதுக்கு ஆவலா இருந்தாலும் தான் சொன்னாரு. ஆனா அந்த இவங்களோட குறுக்கு புத்தி எங்க இருக்கு பாருங்க. உனக்கு என்ன வயசாகுது, நீ இவ்வளவு பேச ஆரம்பிச்சிட்ட, உனக்கு 50 வயசு ஆயிடுச்சா? ஆனா இயேசு எங்க ஆதி காலத்துக்கு போறாரு, இவங்க எங்க இருக்கிறாங்க? அப்ப நம்மளோட சில விஷயத்துல எங்க இருக்கிறோம், இங்கே தான் சுத்திட்டு இருக்கோம். நாமளும் நம்ம குடும்பமும் நம்ம சாப்பாடும் நம்ம கம்பெனியும் இப்படிதான் சுத்திட்டு இருக்கோம். ஆனா இயேசு தூர பார்வை பார்க்கிறாரு. தூர பார்வை பார்த்துட்டு அவரை நெருக்கமா கொண்டு வர்றாரு. தேவனுடைய ராஜ்யத்தை அதை காணுவதற்கு பார்க்கறதுக்கு அவர் நெருக்கமா கொண்டு வர்றாரு. ஆனா யூதர்கள் அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. இதுதான் மனிதனுடைய அந்த கம்பாரிசன். நீ என்ன தேவனுடைய குமாரனா, தேவனுடைய குமாரன்ன்றது அதை கூட தெரியல அவங்களுக்கு. உனக்கு என்ன வயசு ஆயிடுச்சு, உனக்கு 50 வயசு ஆயிடுச்சா, அப்புறம் நம்ம பார்க்கறதுக்கு உனக்கு 50 வயசு ஆயிடுச்சா அப்படின்னு பாக்குறாங்க. அது வயசு முக்கியம் தான், ஆவியானவர் தான் முக்கியம், பரிசுத்த ஆவியானவர் தான் முக்கியம். வயசு முக்கியம் கிடையாது. எத்தனை 70 வயசுல 80 வயசு 100 வயசு சரி கிடையாது. அதாவது 80 வயசு ஆனாலும் சரி 100 வயசு ஆனாலும் தேவனை பார்க்கணும்னா வயசு பெரிய வித்தியாசமே கிடையாது. ஆமென். அப்போ நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய விசுவாச வாழ்க்கை எந்த அளவுக்கு நீங்க பிரதிபலிக்கிறீங்களோ, இயேசுக்குள்ள கம்பாரிசன் ஒத்து போகுதோ, இயேசுவோட நீங்க இணைஞ்சு போறீங்களோ, என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல்ல என்னுடைய மனசு என்னோட உருவத்தை நீ தரித்துக்கொள், அப்ப பிதா வாழ்வர் நீ பார்க்கலாம். இதுதான் அவர் சொன்ன அந்த வார்த்தையோட மறைபொருள். ஆனா அந்த உலகம் அந்த தனங்களை மாட்டிக்கொண்டு இருக்கிறது. முதல்ல என்ன பாரு, என்னுடைய குமாரன், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பாரு, எனக்குள்ள இருக்கிற அந்த என்னுடைய ரூபத்தை பாரு. முதல்ல நான் சொன்ன வழியில நீ நடந்து பாரு. நடந்து பார்த்து நீ என்னை பின்பற்றி வா. உன்னோட சொந்த சிலவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அப்போ நீ அப்பாவை பார்க்கலாம், நீ அப்பாவை நீ ஏன் பார்க்கலாம். நான் உலகத்தில் ஒளியா இருக்கிறேன், உலகத்தில் உலகமே இருளா இருக்கு, ஆனா நீ என்னை பார்க்கலாம். என்னை பாருங்க. முதல்ல என்னை பார்த்த பிறகு என்னுடைய பிதாவை என்னை அனுப்பினவரை அவருடைய மகிமை நீங்க பார்க்கலாம். ஆனா நம்ம சில நேரங்களில் நிறைய நேரங்களில் நம்மளுடைய சொந்த வேலைகளுக்காக நம்ம ஒதுக்கி கொள்கிறோம். நமக்கு 6 நாள் தேவன் வேலை செஞ்சாரு. அந்த ஏதன் தோட்டத்திலிருந்து ஆரம்பம் முதல் கொண்டு எல்லாமே சிருஷ்டித்து 6 நாள் வேலை செஞ்சாரு. சும்மா இல்ல, நம்ம ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்தை தேவனுடைய சமூகத்துல உட்கார்றதுக்கு நமக்கு எவ்வளவு வேலை, எவ்வளவு குடும்பத்துல தகராறு வருது, எவ்வளவு கஷ்டங்கள் வருது. ஒரு நிமிஷம், ஒரு 2 மணி நேரம் இல்ல, 2 மணி நேரம் கூட நம்மளால கொடுக்க முடியல. என்ன இருக்கு? தேவனுடைய வார்த்தை கேட்கறது. இன்றைக்கு நாளை இந்த நிமிஷம் போயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் உங்களால கொண்டு வரவே முடியாது.
நிமிஷம் அந்த நேரத்துக்கு பொக்கிஷம் நம்ம ஏற்ற வழியில பயன்படுத்தணும். இயேசு எல்லாத்தையும் செஞ்சு முடித்தாரு. நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் நம்மளால இருக்க ஒழுங்கா வர முடியல. அப்ப இயேசு அந்த 7 நாளும் வந்து அட்டெண்டன்ஸ் போட்டாரு. ஆமென். அந்த 7 நாளும் வந்து அட்டெண்டன்ஸ் போட்டாரு. தேவனுடைய சமூகத்துல எல்லாருக்கும் எல்லா நேரமும் வந்து அட்டெண்டன்ஸ் போட்டாரு. நம்ம ஒரு நாள் இந்த 7ஆம் நாளிலே மாத்திரமா அது அட்டெண்டன்ஸ் போடுறது நம்மளால முடியல. அப்பதான் ஏதோ ஒரு வேலை வந்துருது, ஏதோ சொந்தக்காரன் வந்துடுறாங்க, இல்ல யாரோ இறந்துடுறாங்க, எல்லாமே செஞ்சு எல்லாம் நடக்குது. இருக்கட்டும், போறவங்க போட்டுமே, நம்மளுடைய ஆத்மாவை நம்ம காத்துக்கலாமே. எடுத்துக்கொள்ளுங்க பிலிப்பியர் 29ஆம் அதிகாரம். நேரம் முடிஞ்சிச்சு. 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆ 29:11 பிலிப்பியர் 4. சரி, அப்போஸ்தலர் 3:13 எடுத்து. நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பாருங்க, இங்க பாருங்க, இங்க என்ன இந்த வசனத்தோட மறைபொருள் என்ன இருக்குங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்பவருடைய தேவனாகிய நம்முடைய ஓகே, அப்புறம் பிதாக்களுடைய தேவன் ஒன்று. ஆனா இங்க வந்து அண்டர்லைன் பண்றத பாருங்க. ஒரு யாரு? இந்த நம்ம அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, அண்டர்லைன் பண்றாரு பாருங்க. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளைகள், அந்த தேவனுடைய வாக்கு தத்தத்தை அங்க வந்து அண்டர்லைன் பண்றாரு. அதுக்கு கீழே படிங்க. தம்முடைய பிள்ளை ஆகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அப்படின்னா தம்முடைய பிள்ளை. அப்ப ஆபிரகாமோட பிள்ளை யாரு சொல்லுங்க? இங்க என்ன படிக்க, இங்க என்ன எழுதிருக்கு? அப்போ ஆபிரகாமோட அந்த ஈசாக்கோட அந்த கம்பேரிசன் பண்றாங்க பாருங்க. அந்த விசுவாசத்தை தேவன் அந்த ஆபிரகாமுக்குள்ள அந்த விசுவாசத்தை அந்த கோடு அண்டர்லைன் பண்றாரு. அப்படின்னா இப்போ இந்த வசனத்திலே எடுத்துக்கணும், அந்த மறைபொருள் எங்கேயோ இருக்குது. அந்த உங்களுக்கு நம்மளுக்கு அந்த நேரம் இல்லை, அதை விவரிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. தேவனுடைய சமூகத்தில் உங்களால் ஒரு நேரம் உட்காருவீங்களா? நீ உட்காந்தா நீங்க வார்த்தை, தேவனுடைய வார்த்தை கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் ரெடி. இந்த வசனம் கொண்டு ஆதி முதல் செல்லும். மகிமைப்படுத்தினார். அவர்களை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். அது ஆபிரகாமோட பிள்ளை இயேசு மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்க. அதாவது கொண்டுட்டாங்கன்னு அர்த்தம். இங்க என்ன அர்த்தம்? கொண்டுட்டீங்க. இயேசுவை நீங்க கொண்டுட்டீங்க. விசுவாசத்து ஆபிரகாம் என்ன அர்த்தம்? விசுவாசம் உள்ள பிள்ளையை நீங்க கொண்டுட்டீங்க. அந்த இடத்துல அநேக யூதர்கள் என்னன்னா அப்படிதான் கொண்டுட்டாங்க. பேசி முறுமுறுத்து நீதிக்குட்பட்டு பேசினா, இப்போ நிறைய பேருக்கு வந்து நீதி நிமித்தி பேசினா அவங்களுக்கு சுருக்குன்னு கோவம் வரும். ஆமே, அவங்களுக்குள்ள இருக்கிற தப்பை உணர்த்தி காட்டணும்னா
இயேசுவை நம்முடைய பிதாக்கள் ஆபிரகாமுடைய சந்ததி கூட இயேசுவை மகிமைப்படுத்துகிறார். ஆமா. அப்போ ஆபிரகாமோட சந்ததி நீங்க சொல்லுங்க. ஆபிரகாமோட சந்ததி இயேசுவை மகிமைப்படுத்தினார். அப்படின்னா என்னது? விசுவாசம் உள்ள பிள்ளைகள் இயேசுவை மகிமைப்படுத்தினார்கள். நீங்க வேற மாதிரி சொல்லுங்க. அங்க கீழ வாங்க. கீழ இருக்க வசனத்துக்கு வாங்க. பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்தபோது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தார்கள். மறுதலித்தீங்களா? இப்போ பிலாத்து சொல்றாரு, இவர் மேல நான் எந்த குற்றமற்ற குற்றத்தை நான் காணலையே என்று சொல்லும் போது கைகளை கழுவிக்கிறாங்க. அப்போ நீதிமான ஒரு ஜனாதிபதி இருக்கிறாங்க. அப்போ ஒரு நீதிமான எந்த குற்றம் செய்யாதவங்க என்ன செய்யணும்? கிட்ட சேர்க்கணுமா இல்லையா? அவருக்காக சப்போர்ட் பண்ணுமா இல்லையா? ஆனா கை கழுவிடுறாங்கல்ல. நம்ம கூட இயேசுவை நம்ம மகிமைப்படுத்துறோம். ஆனா நம்ம அந்த நீதியின் நேரத்துல வரும்போது இயேசு யாரும் இல்லை, இயேசு தெரியாத மாதிரி நம்ம நடிச்சிடும். அப்ப பிலாத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க? பிலாத்து அந்த நீதிக்கு விரோதமா செயல்பட்டாரு. நாம இயேசுவுக்கு விரோதமா நம்ம சில காரியங்களை நம்ம கை கழுவிடுறோம். கை கழுவிட்ட பிறகு அப்ப இயேசுக்கு நம்ம என்ன செய்யறோம் சொல்லுங்க? அப்ப இயேசுவோட கம்பாரிசன் நம்ம பண்றோமா? இயேசுவோட நம்ம ஒத்து போறோமா? இயேசு என்ன சொன்னாரு? என்னோட ஸ்தானத்தை தான் என்னுடைய சேரை கொடுத்திருக்கிறோமா? என்னோட சேர் என்னோட இருக்கை கொடுத்திருக்கிற, அதுல உட்காருன்னு சொல்றாரு. அமர்ந்து காத்திருக்கும் போது என்னுடைய மகிமை உங்கள் மீது எனக்கு கொடுத்த என் பிதா எனக்கு கொடுத்த இந்த மகிமை உங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு சொன்னார். எடுத்துக்கொள்ளுங்க, எடுத்து சாப்பிடுங்க. நல்ல ஆகாரத்தை கொடுத்தா அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, நல்ல ஆகாரத்தை கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. நல்ல ஆகாரத்தை, நல்ல பலமான ஆகாரத்தை கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. அப்பதான் வாங்கிய தருவாங்க. சிறு பிள்ளைகளுக்கு அவன் அம்மா நல்லா குழைச்சு கொடுப்பாங்க, நல்லா ஊட்டி கொடுப்பாங்க. சாப்பிடுமா, சாப்பிடு, நல்லது உனக்கு அப்படின்னு நல்லா ஊட்டி அந்த நிலாவை பாரு, அப்படி பாருன்னு சொல்லிட்டு ஏதோ பார்த்து ஊட்டி கொடுப்பாங்க. சாப்பிட மாட்டாங்க. அதுக்கான பழகல. அதுக்கான அந்த பழக்கம் வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இயேசுக்குள்ள வரும்போது என்னன்னா, அவர் பின்பற்றி வரும்போது அவரை போல நம்ம மாறும்போது தான், அவர் நடந்த நடக்கைகள் நடக்கும்போது தான், அவர் எப்படி அவருடைய தேவனை ஆராதிச்சாரோ, தம்முடைய பிதாவை எப்படி ஆராதிச்சாரோ அந்த ரோல் மாடல்ல நம்ம வந்தாதான். ஆமென். அந்த ரோல் மாடல்ல நம்ம வரணும். இயேசுவோட ரோல் மாடல். இன்னைக்கு அநேக ரோல் மாடல் என்னென்னவோ செய்து கொண்டிருக்கிறாங்க. வீணான வார்த்தைகள், தன்னுடைய ஆவியானவர், தன்னுடைய ஆத்மா என்ன ஆகுது என்று அவங்களுக்கு தெரியாம கொஞ்சம் கூட கவலைப்படுறது. மரணம் திடீர்னு வருகிறது. எப்போ வரும் தெரியாது மரணம். சிறு வயதில் கொண்டு பெரியவர்கள் முதல் கொண்டு இருக்கிற தேவனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு அவரை பின்பற்றி வரணும். உங்களை தயவு செய்து தேவனுக்கு முன்பாக உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த உலகத்துல இருக்கிற நமக்குள்ள இருக்கிற இந்த ஆவியானவர் பர்மனன்ட் ஆனவர். ஆமென். நிரந்தரமானவர். அந்த நிரந்தரமானவரை கொண்டு இந்த உலகத்தை எவ்வளவு ஒரு வேலை செய்ய வேண்டும் என்று அவர் ஆவலா இருக்கிறார். ஆனா இந்த உலகத்திலே அநேக நோயினாலும் வேதனையினாலும் பிசாசு பிடிக்கிறதுனால செய்து நடந்து கொண்டிருக்கிறது. இவை எல்லாம் தேவனால் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. தேவன் பரலோகத்தில் இருக்கிறான்னு நினைச்சிருக்கலாம். இந்த சங்கீதம் எடுத்துக்கொண்டு அந்த வசனத்தை படிச்சுனா எவ்வளவு தெளிவா, நான் பாதாளத்துக்கு போனாலும் அங்க இருக்கிறீங்க, பரலோகத்துக்கு போக முடியாது வைங்க, பரலோகத்துக்கு சுத்தமா போக முடியாது வைங்க. நம்மளுடைய காரியங்களே நமக்கு முன்பாக வந்துடும். வானத்துக்கு போனாலும் அங்க இருக்கிறீங்க, நாங்க இந்த மூலையில போனாலும் நீங்க அங்க இருக்கிறீங்கப்பா. சரண்டர் தாவீது சரண்டர் உள்ளபடி இயேசுவோட வாழ்க்கை உள்ளபடிதான் போட்டு வச்சாரு. எல்லாத்தையும் யாரும் பார்க்கல. நீதிக்குட்பட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன், நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்துல விடுதலை வேணும்னா, ஒரு தேவனுடைய பிள்ளைகளா நம்ம இருக்கணும்னா, இந்த உலகத்துக்குரிய அந்த விடுதலை குறித்து யோசிப்போம். நம்ம யோசிக்கிறோமா?
கம்பாரிசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். இயேசுவோடு மட்டும் கம்பாரிசன் பண்ணுங்க. வேற யாரோட வந்து ஒரு மனிதன் ஒரு அவரை உயர்ந்தவரா இருக்கிற நான் தாழ்ந்தவனா இருக்கிறேன்னு சொல்லி கம்பாரிசன் பார்க்கவே கூடாது. பார்த்தீங்கன்னா எல்லா டைம் எல்லாம் வேஸ்ட். உங்களோட டைம் எல்லாம் வேஸ்ட், உங்களோட வாழ்நாள் வேஸ்ட். அவர் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, நல்ல இடத்துல இருக்கிறாங்க, நம்ம ஏன் இப்படி பிறந்தோம் அப்படின்னு சொல்லி கிடையாது. எல்லாருக்கும் தேவன் ஒரே தேவன் தான். ஆமென். எல்லாருக்கும் ஒரே இயேசு தான். எல்லாருக்கும் ஒரே பரிசுத்த ஆவியானவர் தான். அதனாலதான் வந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரால பரிபூர்ண அந்த பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். கொடுத்திருந்து அந்த பரிபூர்ண ஆவியானவரை நம்ம கேட்டு தேவனுடைய மனுஷகுமாரன ஆவியானவரை நம்ம தரித்துக் கொள்ள தேவனுக்கு முன்பாக நீங்க ஜெபம் செய்தீங்கன்னா கண்டிப்பாக தகப்பனே என்னுடைய ஆவியானவர் என்னை உயிர்ப்பியும், என்னை பரிசுத்தமாக்கும், என்னை நீதிக்குட்பட்டு என்னை வழிநடத்தும். உம்முடைய ராஜ்யத்திலே நானும் பங்கு பெற, நானும் உம்முடைய ராஜ்யத்திலே இருக்க நீர் கொடுத்ததற்கு அந்த கிருபைக்காக நன்றி. நம்ம மனுஷகுமாரன் ஆவியானவர் எனக்கு கொடுங்கப்பா. நம்ம பார்க்கல. இயேசு என்ன சொல்றாரு? நீ என்ன பின்பற்றி வாங்க, என்னை வழிநடத்துவாங்க. என்னை வழிநடத்துறவர் அவரே. ஆமென். என்னை வழிநடத்துறவர் அவரே. அதனால மனுஷகுமாரன் ஆவியானவரை பற்றி கொள்ள, அவரை பார்க்க வைராக்கியமா இருங்க. எல்லா எதையோ நம்ம குடும்பத்துல வைராக்கியத்தை கடைபிடிக்கிறோம். அந்த வைராக்கியம் தான் செல்லாது. ஆமென். தேவனுக்கு முன்பாக நான் என்னுடைய மனுஷகுமாரன் ஆவியானவரை நான் பார்க்கணும், அந்த வைராக்கியத்தில் இல்லைங்க. ஆமென். நேரம் முடிஞ்சிடுச்சு. நேரம் வந்து நமக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நேரம் கிடையாது. அதனால இருக்கிற நேரத்தை நாம பயன்படுத்திக் கொள்ளணும். ஆமென். இது இந்த வார்த்தை உங்களுக்கு மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இந்த ஒரே வார்த்தை தான்.